ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவை நீ கேட்டக்கூடாதுன்றதுக்கு தடையாக பல சமயங்களில் பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரலாம். அதாவது எல்லா தடைகளையும் நீ எப்படி வாழ்க்கையில் சந்திக்கிறியோ அதே போல் இந்த பதிவையும் நீ கேட்பதற்கு தடங்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே தாண்டி இந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்டுட்டீனா நிச்சயமாக இன்று இரவுக்குள்ளாகவே பல அதிசயங்கள் நடந்து நீயே அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலியாக மாறிவிடுவாய். ஆம் என் செல்வமே, உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவே உனக்கு எதிராக நீ அறியாமல் பல பேர் இங்கே திட்டம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த பதிவும் உன் கண்களில் படக்கூடாது, நீ கேட்டக்கூடாதுன்றதுக்கு ஏற்றார் போல இந்த பதிவு உன் கண்களை தாண்டி 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 போய்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போது இதை நீ பார்த்துட்ட. இப்பொழுது நான் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன, இனி யாருமே எதுவுமே உன் வெற்றிக்கு தடையாக இருக்காது. இந்த அதிர்ஷ்ட எண்ணும் இந்த நல்ல நாளும் சேர்ந்து உனக்கான நல்லதை அதிர்ஷ்டவசமாக உன்னிடம் ஒப்படைக்கப் போது. உன்னுடைய பொறுமை ஒருபோதும் தோற்க நான் விடமாட்டேன் என் செல்வமே. நீ வாழக்கூடிய வீட்டில் உனக்கு எவ்வளோ வசதி இருக்குதுங்கிறத விட நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதைத்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நான் ஒன்றும் மனிதன் கிடையாதல்லவா. மனிதர்கள் தான் எப்போதுமே காசு பணம் வசதின்னு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் நான் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய பக்தியையும் நம்பிக்கையை மட்டும்தான் பார்ப்பேன். உன்னுடைய நம்பிக்கை தான் நீ நல்லா வாழ்கிறதுக்கான வழிகாட்டலாக இருக்கும். உன்னுடைய கனவும் லட்சியமும் மிக பெரியதாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுடலாம், என் அப்பன் முருகன் எனக்கு நடத்திடுவார்னு நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது அதை பொய்யாக போக நான் விடுவேனா என்ன? எத்தனை தடைகள் வந்த போதும் நீ உன் முழு கவனத்தையும் என் மீது செலுத்து. இந்த முருகப்பெருமான் எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அடித்து நொறுக்கி தூள் தூளாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி உன் லட்சியத்தில் வெற்றி பெறும்படி உனக்கு வழிகாட்டுவேன். உன்னுடைய விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுடாமல் பறக்கும்போது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, எதை சாப்பிடலான்னு யோசிக்குதோ அதன் மீது கொஞ்சமும் கவனத்தை சிதறவிடாமல் அதை அடைவதற்காக அதை கொத்தி சாப்பிடுவதற்கான லட்சியத்தோடு வானத்தில் மேலிருந்து கீழே பறந்து வரும். அப்படிதான் நீயும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உன்னுடைய வெற்றி ஒன்றையே இலக்காக குறியாக வச்சுக்கிட்டு அதற்காக வேலை செய். உன்னுடைய மன சுமைகளையும் பாரங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து துவண்டு போகாதே. இந்த உலகத்தை சுமந்துக்கிட்டு இருக்க இவ்வளோ பெரிய பூமியே உன் காலுக்கு கீழே தானே இருக்கு. இவ்வளோ பெரிய பூமியே உன் காலுக்கு கீழே இருக்கும்போது உன் கரங்களால் செய்ய முடியாத விஷயங்கள் நீ எதுவும் இருக்கிறதா என்ன? நீ மனசு வச்சினா எல்லாத்தையுமே சரி செஞ்சு ஜெயிக்க முடியும். முடியாதுங்கிறத அப்படி அப்புறமா பார்த்துக்கலாம். எப்படி முடிக்கிறதுங்கிறத பற்றி மட்டும் சிந்தனை செய். நீ நினைத்த காரியத்தை நினைக்கிறது போலவே உனக்கு முடிச்சு தர்றேன். வெற்றி பெறும்போது பணிவோடு இரு, தோல்வி வரும்போது பொறுமையோடு இரு. யாராவது எதையாவது எதிர்த்து நின்று சொன்னாலும் துணிவோடு தைரியமாக இரு. மொத்தத்தில் வெற்றியோ தோல்வியோ எதிர்ப்போ எது வந்தாலும் நம்பிக்கையோடு இருந்துவிடு என் செல்வமே. இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நம்புனினா கடைசியில் நீ ஏமாளியாக மாறிடுவாய். அதே நேரத்தில் அதுக்காக யாரையுமே நம்பக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். யாரையுமே நம்பலைனா இந்த உலகத்தில் உன்னால் வாழவும் முடியாது, அது அபாயகரமானதாகவும் இருக்கும். மனிதனாக பிறந்தாலே இந்த மனித சமூகமே ஒருவரை ஒருவர் நம்பி அண்டி பொறுத்து வாழ்வதாகத்தானே இருக்கு. நீயும் அதே போல ஒருவரை ஒருவர் அனுசரித்து பொறுத்து போய் வாழ்ந்துப்பார். உனக்கான பொறுமைக்கு பலனாக, உனக்கான விடாமுயற்சிக்கு பலனாக உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நீ ஜெயிச்சதை மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மறந்து விடாதே. அப்போது தானே மறுபடியும் நீ அவமானப்படாமல் உன்னை காப்பாற்றி கொள்ள முடியும். நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி போன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்காக கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. இவர் கெட்டவங்க, இவங்களுக்கு கெட்ட மனசு இருக்கு, கெட்ட குணத்தோடு இருக்காங்கன்னு தெரியும் போதே ஒதுங்கி நின்றுவிடு என் செல்வமே. நீ நல்ல நாட்களை சந்திக்கணும்னா சில மோசமான நாட்களை கடந்து வந்து தான் ஆகணும். நல்ல விஷயங்களை நடத்தி கொள்வதற்கு முன்பாக
மாபெரும் நல்ல வெற்றிகளை பெறுவதற்கு முன்பாக சில மோசமான தோல்விகளையும் சந்திக்க வேண்டியதாகத்தான் உன் தலையெழுத்தில் இருக்கு. நீ நல்ல மனிதர்களை அடையாளம் காண்பதற்கு முன்பாக சில மோசமான மனிதர்களை கடந்து வந்துதான் ஆக வேண்டும்ங்கிறத புரிந்து கொள் என் செல்வமே. கொஞ்சம் முயற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ உன்னுடைய தோல்விகளை எல்லாம் தோற்கடிச்சு நிச்சயமாக ஜெயித்து நிற்பாய். அப்புறம் என்ன, உன்னை அவமானப்படுத்தியவரும் உன்னை தப்பாக பேசினவங்களும் குறை சொன்னவரும் குற்றம் சொன்னவர்களும் அந்த நொடியில் தலைகுனிந்து நிற்பார்கள். வாழ்க்கையவே நீ வெறுத்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைச்சதை விட சிறப்பாக உனக்கு அமைச்சு கொடுப்பேன். பறக்கிறது அளவுக்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் வாழவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய் என் செல்வமே. எத்தனை கோடி நீ சேர்த்து வச்சாலும் சரி, சொத்து சம்பாதிச்சாலும் சரி, உன்னை பெற்ற கடனையும் உன்னை வளர்த்த கடனையும் உன்னால் அடைக்கவே முடியாது. தாயின் பாசத்திற்கும் தந்தையினுடைய அன்புக்கும் அக்கறைக்கும் ஈடு இணையாக எதுவுமே இல்லை. நீ கடைசி வரைக்கும் அவர்களுடைய வாழ்நாள் இருக்கும் வரையிலும் நீ அவர்களுக்கு ஒரு கடனாளி போலதான். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உன்னுடைய கடமையை சரியாய் செய்துவிடு என் செல்வமே. எல்லாருக்குமே பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சிடாது. அப்படி யாருக்காவது பிடிச்ச வாழ்க்கை கிடைஞ்சதுன்னா அவங்க அதிர்ஷ்டசாலி தான். அதே நேரத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் அதை உனக்கு பிடித்தது போல நீ வாழ ஆரம்பிச்சினா நீ புத்திசாலியாக இருப்பாய் தானே. குறி தவறினாலும் உன்னுடைய முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சியாக நிச்சயம் இருக்கும். முயற்சி செய்ய மட்டும் தயங்காதே. யாருக்கும் விளக்கம் கொடுத்து நீ நேரத்தை வீணடிக்க வேண்டாம். யாருக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அவர்கள் காதில் விழும். யாருக்கிட்ட எதையும் விளக்கி சொல்லாமல் நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. மகத்தான சாதனை புரிந்தவர்கள் எல்லாருமே பல தோல்விகளை செஞ்சுட்டு கடந்து வந்தவர்கள்தான். நீயும் இப்போ தோல்வியை சந்திக்கிறாய். அப்புறம் என்ன, கூடிய சீக்கிரமே வெற்றியை சந்தித்து சாதனையை அடைவாய் என் செல்வமே. ஒருத்தர்கிட்ட அளவோட அன்பா இருந்திருக்கலாமேன்னு நீ அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்ட பிறகு புரிஞ்சுக்காம எப்போதும் எல்லார்கிட்டையுமே அளவாக பழக்கத்தை வைத்துக்கொள். யாருமே உன்னை தப்பா நினைக்கவோ தாழ்வா நினைக்கவோ அவசியம் வராது என் செல்வமே. உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது. அப்படி அது உன்னை விட்டு போச்சுன்னா அது உனக்கானது இல்லை என்பதை புரிந்துகொள். உனக்கு வலிக்கிற வரைக்கும் மற்றவர்களின் வலி என்பது உனக்கு ஒரு தகவலாகத்தானே இருக்கிறது. எல்லா மனிதர்களும் இப்படி தான் இருக்காங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கஷ்டங்களை ஏதோ கதை போல கேட்குறாங்க. ஆனால் தனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை பெரிதாய் நினைப்பவர்களாக பெரிதாய் பேசுபவர்களாக இருக்காங்க. என் அன்பு பிள்ளை, யாராவது கஷ்டமோ வருத்தமோ பட்டா அவர்களுக்கு உடனே ஆறுதல் சொல்லி அனுசரணையாக இருந்துவிடு. உனக்கு கிடைச்சது எல்லாத்தையும் நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன் நினச்சி மகிழ்ச்சியாக இரு. எது உன்கிட்ட இல்லையோ அதையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு காத்திரு. உன்னை நீயே செதுக்கி கொண்டு உன்னை நீயே உருவாக்கி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் உனக்கான ஒளியாக நீயே இருந்துவிடு. வலியும் வேதனையும் யாருக்கு தான் இல்லை? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் உன்னை நீயே செதுக்கிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது, ஏன் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு யோசிக்காதே. சில எதிரிகளை உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன்னா நீ இன்னும் ஜெயிக்கலை. அந்த எதிரிகள் மூலமாக நீ உன் வாழ்க்கையில் உத்வேகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதை புரிந்துகொள். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உன்னை நான் வாழ வைப்பேன், ஜெயிக்க வைப்பேன். வாழ்க்கையில் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகி நிற்கப்பார் என் செல்வமே. உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. நிச்சயமாக உன் வாழ்க்கை நலம் பெறும். யாரும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக இந்த உலகம் அப்படியே நின்று விடாது. உலகம் எப்படி அதன் பாட்டுக்கு அதன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோ, பிரபஞ்சம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறதோ அதன் போல் நீயும் உன் வேலைகளை எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் மனதை அமைதியாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் யோசிச்சு மனசை குழப்பிக்கொள்ளாதே என் செல்வமே. ஓ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன்னையும் அமைதியாக நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமைதான். ஏன்னா அதை உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும். ஓ மனசுக்கு அமைதியை கொடுக்கறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வர முடியாது. நீயே அமைதியாக பொறுமையாக இரு.
உன்னை பற்றிய உன் எண்ணம் என்பது இந்த உலகத்துக்கு உன்னை உயர்வான ஆளாக காட்டும். நீ எப்போதும் நல்லதாகவே இரு. நீ நினைக்கிற எல்லாத்தையும் உனக்கு நல்லதாகவே நான் முடித்து கொடுக்கிறேன் என் செல்வமே. தேவையில்லாமல் கவலைப்படாத. நான் உன்னிடம் எடுத்துக்கொண்டதை விட பெரிதாகத்தான் நிச்சயமாக தருவேன். உன்னுடைய பக்தி எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை சிறப்பானதாக நிச்சயமாக அமையும். ஓம் முருகா போற்றி. வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி.